ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு சொன்னா ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கிறார், குருதேவர் எங்கேயோ இருக்கிறார் என்ற எண்ணத்தில் எல்லோரும் இருக்கிறோம். ஓம் என்பது பிரணவம். நாம் சுவாசிக்கும் போது நம் உயிரிலே பட்டு எந்த குணத்தை கொண்டு நாம் சுவாசிக்கின்றோமோ அந்த குணம் அது ஜீவன் பெறுகின்றது. அதற்காக வேண்டிதான் ஓம் என்கிற நாதத்தை பிரணவம் என்று அன்று ஞானியர்கள் பெயர் வைத்து அழைத்தார்கள். ஆக நாம் புழுவிலிருந்து மனிதனாக உருவரும் வரையிலும் இந்த உயிர்தான் நாம் எண்ணிய நிலைகள் அனைத்துமே நமக்குள் அது ஜீவன் பெற செய்திருக்கின்றது. அப்படி ஜீவன் பெற்ற குணங்கள் தான் நம் உடலுக்குள் அத பல சக்திகளாக இயங்கி மனிதனின் உடலை நாம் பெற்றிருக்கின்றோம். இதை தெளிவுபடுத்துவதற்குதான் மகாபாரத போர் என்ற நிலையும், மகாபாரதத்துக்குள் நாம் 10 அவதார நிலையை இந்த மனிதனின் நிலைகள் எடுக்கும்போது 10 அவதார நிலையை குறிப்பாக சொல்லியுள்ளார்கள். அதாவது நாராயணன் இந்த நிலைகளை எடுத்துக்கொண்டால் சூரியன், அந்த சூரியனிலிருந்து தோன்றிய உணர்வின் நிலைகள் சூரியனும் ஓடும் போது தன் வேகத்தின் நிலைகள் கொண்டு சுழற்சியாகி வெப்பமாகி அது எடுத்துக்கொண்ட வெப்பத்தின் ஆற்றலின் நிலை அதிகமாகி விஷத்தை அடக்கி தனக்குள் ஆற்றல் மிக்க சக்தியாக பிரபஞ்சத்தை இயக்குகின்றது. அதே போல நமது பூமியோ சூரியனிலிருந்து வெளிப்படும் அச்சக்தியை இது அதனுடைய நிலைகளை ஈர்த்து அது சுழலும் போது அதன் சூரியனின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் அது ஊடுருவி சென்று அது சுழலும் போது அது ஓடும் ஓட்டத்திலே சுழல்கின்றது. ஆக இரண்டாவது அது உருபெறும் வெப்பமாகும் போது விஷ்ணு. ஆனால் இது ஒரு எல்லைக்குள் உருவாக்குகின்றது. நமது பூமி ஒரு பரம், ஒரு எல்லை, வான வீதியில் இருந்தாலும் இது தனக்குள் எடுத்துக்கொண்ட சக்தியை மட்டும் அது பெருக்குகின்றது. ஆகையினாலே இது பரமேஸ்வரா என்று அழைக்கின்றார்கள். பரம் என்பது எல்லை. ஆக பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொண்ட சக்திகள் அனைத்தையும் நமது பூமி இந்த பரத்துக்குள் ஆத்மாவாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த பரமாத்மாவிலிருந்து தான் கல், மண், செடி, கொடி, உயிரினங்கள் அனைத்தும் தன் சாற்றலை பெற்று அது ஜீவன் வாழ்கின்றது. இந்த பரத்துக்குள் எது ஜீவன் பெற்று கலந்து உறவாடி தனக்குள் ஒன்றுக்குள் ஒன்று வென்று ஒன்றை வென்று ஒன்றுக்குள் ஐக்கியமாகி ஒன்றின் சக்தி பெற்றாலும் அது மீண்டும் பரமாத்மாக்குள் தான் அடைக்கமாகின்றது. ஒரு உயிரணு அது தோன்றி இன்று ஒரு கன்றோ மாடோ அல்லது மற்ற உயிரினங்களோ உடலை பெற்றாலும் அந்த உடலுக்குள் சேற்றுக்கொண்ட சக்தியின் தன்மை உயிருடன் உயிராத்மாவாக மாற்றி மீண்டும் பரமாத்மாவில தான் கலக்கின்றது. அப்படி பரமாத்மாவாக கலக்கப்படும் போது உயிருடன் துடிப்புடன் எந்த உணர்வின் சத்தை எடுத்துக்கொண்டதோ அது தன் பரமாத்மாவில இருந்துதான் அந்த சக்தியின் மீண்டும் தொடர் வரிசையில எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கு ஒப்ப அது மீண்டும் உடலை அமைகின்றது என்ற இந்த நிலையை காட்டுவதற்குத்தான் அன்று ஞானிகள் சூரியனை சர்வீஸ்வரா என்றும் பூமியை பரமேஸ்வரா என்றும் நம் உயிரை ஈஸ்வரா என்றும் சொன்னார். பூமி பரத்துக்குள் இருப்பது இயக்குகின்றது உயிர். இந்த பரமாத்மாக்குள் இருக்கக்கூடிய சக்தி எடுத்து தனது ஆத்மாவாக மாற்றுகின்றது. ஆகவே காயத்ரி என்று இன்று சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள். காயத்ரி என்றால் அதாவது பரமாத்மால இருந்து ஒன்று, அதிலிருந்து நான் நினைத்து எடுப்பது ஆத்மா. பரமாத்மா ஆத்மா என் உடலுக்குள் அது சென்று என் உடலுக்குள் விளைந்து உயிருடன் சேர்க்கப்படும் போது உயிராத்மா. ஆக இதற்கு பேர் காயத்ரி. உதாரணமாக ஒரு சோளத்தை நாம் விதைக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வித்தின் தன்மை அது பூமிக்குள் இருக்கப்படும் போது பூமியின் இயக்க சக்தி காந்தத்தின் துணை கொண்டு அது இயங்க தொடங்குகின்றது. ஆனால் அவ்வாறு ஈர்க்கும் சக்தி அது பெரும் நிலை ஏற்படும் போது காற்றிலிருந்து அந்த சோளம் எந்த சக்தி பெற்றதோ அது பரமாத்மாவிலிருந்து தனது ஆத்மாவாக மாற்றிக்கொள்ளது. அப்ப அந்த சோள விதை அது முளைத்து வரும்போது
அதன் அருகிலே செல்லும் போது சோளத்தின் வாசனை வீசுகின்றது. ஆனால் அதே சமயம் அது தனக்குள் ஈர்த்து காந்தம் தனக்குள் இணைத்து அந்த சக்தியின் உள்ளுக்கு அது விளையப்படும் போது அது ஜீவன் பெறுகின்றது. அது விளைந்த ஜீவனின் நிலைகள் விளைந்த வித்தைகள் ஒரு வித்தின் தன்மை எதுவோ அது சத்தின் தன்மை தனக்குள் கூடி அந்த வினையாக அது தனக்குள் அது விளை வைக்கிறது. காயத்ரி முழுமை பெறுகிறது என்று பொருள்தான் காயத்ரிங்கிறது. இன்று காயத்ரி மந்திரத்தை சொன்னால் எல்லா சக்தியும் கிடைக்கும் என்று சிலர் சொல்கின்றார். அந்த காயத்ரி என்பதை எத்தனை காயத்ரி என்பதை இன்னும் புணரவில்லை. ஆக காயத்ரியிலே இன்று இவங்க பிரம்மம் என்ற நிலைகள் கொண்டு இவர்கள் இதைத்தான் சொல்லுகின்றார்கள். பரமாத்மா, ஆத்மா, ஜீவாத்மா, உயிராத்மா என்று அவர் சொல்வதை மந்திரங்களில் காயத்ரி என்பது 4 என்று 4 தலைகளிட்டு அந்த சக்தியினுடைய நிலைகளை காட்டுகின்றார்கள். ஆனால் அதனுடைய முழு உண்மையும் கூட அது தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை. ஆனால் அன்று ஞானிகள் இயற்கையின் செயலாற்றலே அது எவ்வாறு என்ற நிலைகளை காயத்ரி என்பது அதை சூரியனுடைய நமஸ்காரம் ஆக சூரியனின் காந்த சக்தியை தனக்குள் எடுத்து அந்த உணவின் சக்தி வளர்வதற்கு சூரிய நமஸ்காரம் என்று அது சூரியனின் சக்தியை பெறக்கூடிய தகுதி என்று சொல்லுகின்றார். இன்று ஒரு தென்னை மரமோ அதுவும் காயத்ரி மந்திரத்தை தான் ஜபிக்கின்றது. ஒரு மரம் அடர்த்தியின் தன்மை தனக்குள் வரப்படும் போது அது மேலும் மற்ற தன் இனமான சத்துகள் அதை ஈர்க்கும் தன்மை இழக்கப்படும் போது அந்த மரத்திற்கு சூரியனுடைய காந்த புலன் அதனால காந்த சக்தி கிடைக்காதபடி தடைப்படுத்தினால் உடனே அதுவும் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சு சூரியனை நோக்கி தனக்குள் வளைஞ்சி அந்த காந்தத்தை தனக்குள் பெற்று அந்த காந்தத்தின் ஆற்றல் கொண்டு காற்றில் இருக்கக்கூடிய தன் இனத்தை சக்தி தனக்குள் எடுத்து அதனின் ஒரு தன்மை கொண்டு எதனுடைய சக்தி பெற்றதோ அதனின் சக்தியை தனக்குள் வளர்த்து கொண்டது. அதனால்தான் அது சூரிய நமஸ்காரம் என்று அதுவும் நமஸ்காரம் செய்கின்றது. அதே போல நாமும் அந்த காயத்ரி என்பதை எக்காயத்ரி நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பொருள் வேண்டும். அப்பொருளின் தன்மையை நாம் உணர்த்துவதற்குத்தான் அந்த மெய்ஞானிகள் காட்டியது. இன்று பூமியிலே கோடி எண்ணில் அடங்காத சில சக்திகள் அனைத்துமே இதை போன்று சூரியனின் காந்த தொடர் கொண்டுதான் தன் உணர்வின் ஆற்றலை தனக்குள் பெருகி எந்த காந்தத்துக்குள் இணைந்திருக்கின்றதோ இயக்கம் மோதும் போது ஒன்றுக்குள் ஒன்று ஈர்க்கும் சக்தி எழுகின்றது. எந்த உணவின் சக்தி தனக்குள் அந்த காந்த சக்தி கலந்திருக்கின்றதோ அதை ஈர்த்து தனக்குள் மோதும் தன்மை வரும்போது வெப்பமாகின்றது. வெப்பத்தின் நிலைகள் கொண்டே தனக்குள் ஐக்கியமாகின்றது. ஆக ஈர்க்கும் சக்தி லட்சுமியும் தனக்குள் வெப்பகாந்தம் என்பது அதை ஈர்த்து தன்னுடன் ஒராயும் தன்மை ஏறும்போது அந்த பராசக்தி என்ற நிலைகள் ஏற்படுகின்றன. அந்த வெப்பத்தின் தன்மை தனக்குள் ஏற்படும் போது அந்த வெப்பத்தினால் ஈர்க்கும் அந்த காந்தம் தனக்குள் எடுத்துக்கொண்ட பொருளை தனக்குள் இணைத்து அது காயத்ரி ஆகின்றது. ஆக தனக்குள் ஆற்றல் மிக்க சக்தியாக அதை இணைந்து அது காயத்ரி என்பது முழுமை அந்த உணர்வின் சக்தி தனக்குள் அது பிரணவம் அடுத்தாப்படி ஜீவன் பெறும் சக்தியாக உருவாகின்றது. இதே போலதான் நாம் எக்குணத்தின் தன்மை நமக்குள் எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த குணத்தின் சக்தியை நமக்குள் அது வளரும் ஆற்றல் பெறுகின்றது. எந்த இந்த உண்மையை அன்று மெய்ஞானிகள் காட்டியது ஒரு இன்னைக்கு இது தை மாசம், அது தை மாசம் தை பொங்கல் பிறந்த உடனே சூரிய நமஸ்காரம் ஆக சூரியனின் தொடர் கொண்டு இந்த நமது காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட இந்த சூரியனின் வெப்பத்தை அது ஒவ்வொரு நிலைகளிலும் எருவாகி அந்த உணர்வின் சக்தி கொண்டு மற்ற தாவர இனங்கள் அது விளைகின்றது. அதே போலதான் நாம் இந்த பொங்கல் நாள் என்று தை பொங்கல் அன்று சூரிய பொங்கல் என்று வைக்கின்றார்கள். அந்த சூரிய பொங்கல் எது? இன்னைக்கு சர்க்கரை நல்ல வாசனை உள்ள பொருள்கள் மற்றதெல்லாம் போட்டு சமைக்கின்றோம். ஆனால் அது சுவை மிக்கதாக வருகின்றது. இப்ப தாவர இனங்கள் தன் இனத்தின் தன்னை அதை எடுத்து வளர்த்தாலும் மனிதன் கூட்டி பல பொருளின் சக்தியை அதை இணைத்து சுவை மிக்கதாக படைக்கின்றான். ஆக அது சூரியனின் தன்மை கொண்டு பல தாவர இனங்கள் வளர்த்தாலும் மனிதன் தனக்குள் சூரியனை ஒத்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்து தன் எண்ணத்தாலே உயர்ந்த எண்ணங்களை ஆக பல நல்ல உணர்வின் சத்தை தனக்குள் எடுத்து அது சுவைமிக்கதாக சமைக்கின்றான். ஆகவே இந்த சூரியன் எவ்வாறு அது உலகை படைக்கின்றதோ அதே போல இந்த மனிதன் தனக்குள் ஒவ்வொன்றையும் படைக்க தெரிந்தவர் என்ற நிலையும் இதைத்தான் காயத்ரி என்பது. தனக்குள் உயிரின் தன்மை தனக்குள் எண்ணி ஆக உலக படைப்பின் தன்மை தன் அறிவு கொண்டு தனக்குள் கோர்ந்து மிக எப்படி நாம் சுவை கொண்டதாக சமைக்கின்றோமோ இதை போல தன் வாழ்நாளிலே சுவைமிக்கதாக பெறச் செய்யும் தன்மைகள் கொண்டதை அதை தான் காட்டுகின்றார்கள். இதிலே தான் 10 அவதாரங்களிலே கூர்ம அவதாரம் என்பது தான் ஆமை அது என்ன செய்து தனது ஓடின் தன்மை வலு பெறுகின்றது. ஆனால் அதே சமயம் தன் உடலுக்குள் எதிரி வருகிறது என்றால்
அது தனக்குள் தலை இழுத்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. மச்சாவதாரம் என்றால் தான் நீரின் வேகம் ஓட்டம் அதிகமாகின்றது. ஆனால் நீருக்குள் இருக்கக்கூடிய காந்தத்தின் ஆற்றல் வேகம் ஓட்டம் அதிகமாகும் போது ஆனால் இந்த மீனுக்குள் இருக்கக்கூடிய காந்த புலன்கள் குறைகின்றது. ஆக எதிர்நீச்சல் அடைக்க முடியாததனால் அது நீரை விட்டு வெளிவந்து அந்த சூரியனின் காந்த சக்தியை தான் சுவாசித்து அது வலுகொண்ட பின் எத்தகைய வேகத்தன்மை வந்தாலும் அதில் உராய்ந்து தன் வேகத்தை கொண்டு எதிர்நீச்சல் அடைகின்றது. இதை போலதான் காந்தத்தின் ஆற்றல் மிக்க இச்சக்தியுடைய நிலைகளை அது உணர்த்துவதற்கு ஒவ்வொரு அவதாரம். அதே போல கண்ணன் அவதாரம் ஆங்கிற போது நாம் உயிரின் தன்மை தோன்றிய பின் ஆனால் இந்த உடலுக்குள் பெற்ற பின் கண் முக்கியத்துவம் அடைகின்றது. ஆக இருளுக்குள் நாம் அது தோன்றிய இக்கண் நாம் மற்றொன்றை அறிந்துணர்ந்து நாம் இயக்க சக்தியை ஓட்டக்கூடிய சக்தி பெற்றது கண்ணன் அவதாரம். ஆக அந்த கண்ணன் யார் அப்படிங்கிற ஒரு கண் இல்லாத புழுவாயிலிருந்து கண்ணனாக வரும் அவதாரம். ஆக இதை போல ஒவ்வொரு நிலையும் ராம அவதாரம் என்கிற போது ராமன் எங்கே இருக்கின்றான் என்ற நிலையை நாம் தேடி பார்த்தால் நமக்குள் தான் இருக்கின்றான். ராவணன் எங்கே இருக்கிறான் என்றால் நம் உடலாக தான் இருக்கின்றான் என்ற இந்த தத்துவத்தை என்று மெய்ஞானிகள் அவதார புருஷர்களாக காட்டினார்கள். ஆக நாராயணன் ராமனாக பிறக்கிறான் என்கிற போது ஒவ்வொரு உணவின் சத்துக்குள் அந்த சூரியனின் வெப்பகாந்தங்கள் அது ஊடுருவி அந்த உணர்வின் சக்தியாக இயக்கக்கூடிய நிலைகள் பெறுகின்றது. பல கோள்களின் சக்தி அது பெற்றதனால் அந்த பெற்றுக்கொண்ட இந்த சக்தியின் தன்மையை அது உணர்த்துவதற்குத்தான் ஆக சீதாராமா என்று பெயரை வைத்து நாம் எதை கவர்கின்றோமோ எதை ஆசைப்படுகின்றோமோ அதை ரசித்து தனக்குள் அந்த உணர்வை செலுத்தும் போது அது ஈர்த்து தனக்குள் சுவாசித்து தனக்குள் அது விளையப்படும் போது அது ராமனாகின்றது. ஆக அந்த உணர்வின் சத்து உயிருடன் சேர்க்கப்படும் போது நவமி, அதாவது நவமியிலே பிறந்தான் ராமன். ஆக கண் இல்லாத ஒரு புழுவா இருக்கும் போது பார்க்க வேண்டும் என்ற ஏக்கடை கொண்டு தன் உணர்வின் தன்மை தான் சுவாசித்து அந்த ஏக்கத்திற்குள் தோன்றியது. அந்த உணர்வின் தன்மை கண்ணற்ற புழுவுக்கு தான் சேர்த்துக்கொண்ட தன் ஆகாரத்தை தேடி செல்லும் போது உடலால் வேதனை, பசியினால வேதனை, இந்த உணர்வின் தாங்காது தன் பசி எடுக்க தான் ஏங்கி எடுத்து தன் உணர்வின் ஆற்றலை விண்ணை நோக்கி ஏகி தன் வாசனை வரும் பக்கம் திக்கு. ஏனென்றால் கீழே இருக்கின்றது புழு, ஆனால் கண்ணில்லாத நிலை இருக்கின்றது. வாசனையும் மேலிருந்து வருகின்றது. அதை புசிக்க வேண்டும் என்று மேல் நோக்கி பார்க்கின்றது. ஆனால் அதனுடைய தடமோ தெரியவில்லை. ஆனால் அதே சமயம் மேல் இருப்பதை பார்க்க வேண்டும் என்று இயங்கும் போது மேல் நோக்கிய நிலைகள் கொண்டு காந்தரின் புலன் புவியை நோக்கி வரும் இந்த நிலையில் தான் எண்ணிய உணர்வு அலைகள் இரண்டும் மோதி அந்த உணர்வுக்குள் தான் எண்ணிய நிலைகள் சத்தின் நிலைமை கருகி அந்த உணர்வின் சக்தி வினையாக சேர்த்து அதுக்குள் சேர்த்துக்கொண்ட வினையின் தன்மை கண்ணனாக பிறக்கின்றது. ஆக அடுத்த பிறவிலே இந்த உயிருடன் சேர்த்து இந்த உயிர்தான் கடவுளாகின்றது. அந்த கடவுளேதான் புழு ஒரு சத்தின் தன்மை கண்ணில்லாத புழுவா வந்தாலும் அந்த உயிரின் தன்மையை வாசுதேவன் ஒரு உயிர் நம்ம பூமிக்குள் வந்து தான் தாவர என சத்திலிருந்து வரக்கூடியதை தான் இயக்க துடிப்பால தான் கவரப்படும் போது ஈர்த்து தனக்குள் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வை விளைய செய்கின்றது. அப்போ விளைய செய்யும் போதுதான் வாசுதேவன் என்ற நிலையும் தான் சேர்த்துக்கொண்ட உணர்வின் சக்தி தன் தேவகி தன் தேவைக்காக வேண்ட அந்த சக்தியின் தன்மை இயக்குகிறது என்ற நிலையும் கண்ணில்லாத புழுவா இருக்கும்போது உயிரான நிலைகள் வாசுதேவனும் தேவகி தன் தேவிக்காக எடுத்துக் கொள்ளக்கூடிய சக்தி என்ற நிலைதான் வாசுதேவனுக்கும் தேவிக்கும் பிறந்தான் கண்ணன். ஆக இருட்டறைக்குள் பிறந்தான் என்று அது சொல்லி இதுகெல்லாம் நாம் உணர்த்துவதற்குத்தான் நன்று மெய்ஞானிகள் இவ்வாறு பெயரை வைத்தார்கள். ஆக இயக்கத்தின் தன்மையை ஒவ்வொரு இயல்பின் தன்மையை நாம் அறிந்துணர்வதற்காக அந்த பெயர்கள் வைத்தார்கள். ஆக தான் சுவாசித்த இந்த உணர்வுகள் அதுல எடுத்துக்கொண்ட அந்த உணர்வு கண்ணில்லாத புழுவா தோன்றும் போது தான் தேவைக்காக எடுத்துக்கொண்ட இந்த சுவாசத்தின் தன்மையை அது ஈர்த்து அது யாரு இந்த நிலையை ஒவ்வொன்றும் உணர்த்தினார்கள். அவன் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் இயல்பை நாம் அறிந்து உணர்வதற்கு கடவுள் எங்கிருக்கிறார் என்று நாம் எங்கே தேடுகின்றோம். நமக்குள் ஒரு உயிர் தனக்குள் எடுத்து உள்நின்றே நம்மளை அது உருவாக்குகிறது என்ற உண்மையை உணர்த்துவதற்குத்தான் அதை எடுத்து ராம அவதாரம் என்ற கண்ணன் அவதாரம் வரும்போது தனக்குள் பார்த்துணர்ந்து செயல்படும் நிலையை தீமையை விலக்கி நல்லது கெட்டதென்று அறிந்துணர்ந்து செயல்படும் ஆற்றல் பின் வருகின்றது. ஆக மற்ற கண்ணில்லாத புழு அதனுடைய தன்மைக்கும் தாவர என சத்திலிருந்து விடுபட்டு உணர்வான சத்துக்களை ஒளி என்ற நிலைகள் மாற்றி தன் உணர்வின் ஆற்றலை அதை பெருகச் செய்து தன் உணர்வின் ஆற்றலை வருகின்றது. அப்போது கண்ணன் தோன்றுகின்றது. ஆக கண்ணன் எப்பே பிறகுகிறான்? இருட்டிலே பிறக்கின்றான். ஆக அஷ்டமியிலே பிறக்கின்றான். ஆக கண்ணுக்கு சுயேட்சையான வெளிச்சம் கிடையாது.
இதே போல தான் சுவாசித்த இந்த உணர்வின் தன்மையை தான் எடுத்துக்கொண்ட உணர்வு சீதா நாம் எந்தெந்த குணங்களை எடுக்கின்றோமோ இதை உணர்ந்து நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது அது விளைஞ்சி அது உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து உயிருடன் சேர்க்கப்படும் போது சீதாராமா ராமனாக தோன்றுகிறது. அது நாராயணன், அது சூரியனாக தோன்றி விஷ்ணுவாக நம் உயிரின் தன்மை அது இயக்கப்படும் போது வெப்பம், நாராயணன் சூரியன், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வின் ஆற்றல் மீண்டும் இந்த உயிருக்குள் துடிப்பு ஏற்படும் போது இரண்டாவது வெப்பம் ஏற்பது விஷ்ணு. ஆனால் அதே சமயம் அந்த வெப்பத்தின் தன்மைகள் ஒரு உணர்வின் சத்துக்குள் கலந்து அதை மீண்டும் தனக்குள் எடுத்து அந்த உணர்வின் சத்தை எந்த சத்துடன் கலந்திருக்கின்றதோ அந்த சத்தை தனக்குள் சுவாசித்து தன் உடலுக்குள் தசைகளாக மாற்றி அதனின் தன்மையை உணர்வின் சக்தியாக விளைஞ்சு இப்ப எப்படி ராய் சோளம் மற்ற தானியங்கள் எப்படி ஒவ்வொரு குணத்தின் சத்தை எடுத்து வளர்க்கும் போது அதன் ருசிகளை காட்டுகின்றதோ இதை போல நாம் புழுவிலிருந்து எடுத்துக்கொண்ட குணங்கள் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணவின் ஆற்றல் தனக்குள் விளைந்து அந்த உணர்ந்து விளைந்த உணவின் தன்மையை தன் உயிராத்மாவுடைய சேர்க்கப்போது சீதாராமா. அப்போ ராமனுக்குள் என்ன செய்து ஒரு குணத்தின் நிலையில் ராமனுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் நாம் எந்த குணத்தை எடுத்துக்கொள்றோமோ அந்த குரங்கு பிடியாதான் இருக்கும். பரிணாம வளர்ச்சியிலே குரங்கு என்ன தன் பிடியின் தன்மையிலேதான் நிற்கும். ஆகையினாலே நம் உடலுக்குள் கோடிக்கணக்கான குணங்கள் எடுத்தாலும் அந்த குணத்தின் தன்மை கொண்டுதான் உணர்வின் எண்ண ஒளிகள் பாய். ஆக அதனின் பிடியிலேதான் நாம் இருப்போம் என்ற இந்த உண்மை வளர்த்துவதற்கு ராமனுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரும் ராமன் கையிலே அம்பு. ஆக நாம் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் தன்மையை நாம் எண்ணி பாய்ச்சும் போது இந்த உணர்வுகள் தாக்குண்டு அந்த உணர்வின் சக்தியை அது உணரச் செய்கின்றது. அதாவது அம்பு எய்கின்றான் ராமபானம் என்பது. ஆக நமக்குள் இருக்குது சீதாராமா, பரசுராமா, பலராமா, ஜானகிராமா என்று சொல்வதெல்லாம் ஒவ்வொரு குணத்தின் சிறப்புற நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் வித்து தனக்குள் விளைந்து அந்த உயிராத்மால சேர்க்கப்படுவது ராமன் என்றும் அது அன்று ஞானிகள் உணர்த்தினார்கள். ஆக இதை போல ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான் நாராயணன். ஆக இந்த விஷத்தின் இயக்கமே சூரியனை இயக்க செய்து ஆற்றல் மிக்கதாக அது உருவாக்கியது. அதே போல ஆதிசேஷன் நான் மனிதனாக ராமனாக பிறக்கப் போகின்றேன், நீ என்னுடன் வா லட்சுமணனாக என்று இந்த காட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியும் சூரியனிலிருந்து வெளிப்படும் இந்த உணர்ச்சியின் தன்மைகள் அதுக்குள் இருக்கக்கூடிய விஷத்தின் ஆற்றலை ஆக நெகட்டிவ் பாசிட்டிவ் அங்கிற நிலையில இன்று கரண்ட் எப்படி உற்பத்தி ஆகின்றதோ இதை போல நான் ஒரு குணத்தை எடுத்துக்கொண்டால் என் குணத்தை காத்துக் கொள்வதற்கும் என்னை இயக்க செய்வதற்கும் இந்த காற்றிலிருந்து எந்த உணர்வின் குணமா என்னுடைய இனமான குணமானாலும் நான் எந்த குணத்தை எடுத்துக்கொண்டாலும் அதே குணத்தை இயக்க வேண்டும் என்றால் இந்த விஷம் தேவை. ஆக அந்த விஷமான அந்த ஒவ்வொரு காந்தத்துக்குள்ளும் அந்த உணர்வின் தக்கை நான் சுவாசித்து என் உயிரிலே பட்ட உடனே தேள் கொட்டினால் எப்படி ஜில்லென்று உடல் முழுதுக்கும் ஏறுகின்றதோ அதே போல நான் சுவாசிக்கும் உணர்வுக்குள் இந்த விஷயத்தின் ஆற்றலை எனக்குள் ஊடுருவி நான் எந்த குணத்தை எடுத்துக்கொண்டனோ அந்த குணத்தின் இயல்புக்குள் அதை இயக்க செய்து என்னை இயக்க செய்கிறது. அதனாலதான் நினைக்கிறான் ராமனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் என்றும் தான் சீதாராமனை தவிர ராமா சீதா அல்ல. ஆக லட்சுமி நாராயணன் தவிர நாராயணன் லட்சுமி அல்ல. ஆக சிவசக்தி. ஆக நாம் பல சக்திகள், ஒரு உயிரும் ஒரு சக்தி. அதே போல தாவர என சத்தும் ஒரு சத்து. ஆனால் ரெண்டு சக்திகளும் சேரும் போது உயிர் ஈசனாகின்றது ஆண்பால். ஆனால் அதே சமயம் தாவர என சத்து பெண்பால் ஆகின்றது. ஆக ஒரு பெண் தான் கருவுற்று தன் நிலையின் நிலைகள் வளர்க்கும். ஆகினால புறத்திலிருந்து எடுக்கும் இச்சக்தியின் தன்மையை பெண்பாலாக்கி சிவசக்தி ஆக உடலுக்குள் இணைந்து மீண்டும் சக்தியாக இயங்குவது என்று அந்த மனித உயிரினங்கள் இயல்புகளுக்கு வரும்போது வளர்க்கும் சக்தியுடைய தன்மையை தன் உணர்வின் தன்மையில் இயக்குகிறது என்பதை சிவசக்தி என்று பெயர் வைக்கின்றார்கள். ஆகவே இதை போன்ற உணர்வின் ஆற்றல் மிக்க இந்த சக்தியை நாம் தெரிந்து கொள்வதற்கு இதை போல ராமன், சீதாராமன், கண்ணன் இதை போன்ற பல உணர்வின் தன்மை வந்தாலும் இன்னைக்கு வராகமூர்த்தி, வராக அவதாரம். வராகன் என்பது என்ன? பன்றி. ஆக பன்றி என்ன செய்கின்றது? கெட்டதை நீக்கி கெட்ட வாசனை உள்ள பொருளை அது நுகர்ந்து பார்ப்பதில்லை. ஆக அதற்குள் நல்ல பருப்பு இருந்தால் அதை தேடி எடுக்கின்றது. ஆக அதை எடுத்து தன்னை நல்ல உணர்வின் தன்மை தான் சுவாசித்து அதில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு ஒப்பதான் இன்று மனித உடலுக்குள் அதன் பின் எடுத்துக்கொண்ட சரீரங்களிலே கெட்டதை நினைவாது நல்லதை தனக்குள் சேர்த்து தனக்குள் உருவெறும் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை வளர்த்து நாம் மனிதன் வரையிலும் வளர்ந்து நாம் சாப்பிடும் ஆகாரங்கள்
நாம் சுவாசிக்கும் இந்த உணர்வுக்குள் விஷத்தின் தன்மை இருந்தாலும் அந்த விஷத்தை நஞ்சாக மாற்றிவிட்டு உடலின் தன்மை தனக்குள்ளாகி உடலிருந்து வரக்கூடிய ஆறாவது மனம் நாம் சுவாசித்த உடனே நாம் எப்படி அந்த பன்றி தான் நினைவிலே இருக்கப்படும் கெட்டது எண்ணாது நல்லதை எடுத்ததோ அதை போல அந்த உணர்வு அந்த உடலுடன் கலந்து கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் ஆறாவது அறிவின் தன்மை நாம் பெறும்போது நாம் சுவாசித்து மீண்டும் உயிரிலே படும் போது கெட்டது எதுவாக இருந்தாலும் நீக்கும் ஆற்றல் பெறுகின்றோம். ஆக அந்த நீக்கும் ஆற்றலின் தன்மை பெற்றதுதான் ஆறாவது அறிவை சரகண பவா குகா. எதையுமே அதை தீயதை நீக்கும் ஆற்றல் பெற்ற சரணமடை செய்யக்கூடிய அந்த சக்தி பெற்றது ஆறாவது அறிவு. அதனால்தான் சரகண பவா நாம் சுவாசிக்கும் உணர்வுக்குள் எந்த தீயது இருந்தாலும் அது சரணமடைய செய்யக்கூடிய சக்தியாக விஷத்தை மலமா மாற்றிவிட்டு அதிலிருந்து தோன்றி உணவின் ஆற்றல் மிக்க சக்தி தான் அந்த நாம் சுவாசிக்கும் இந்த அலைகள் ஆறாவது அறிவாக காட்டப்பட்டு இது சரகண பவா குகா கண்டா கடம்பா காத்தியா என்று. அதான் முருகு மாற்றி அமைக்கும் சக்தியும் தான் அழகுபட செயல்படும் சக்தியும் தான் மகிழ்ச்சுற செய்யும் இந்த ஆற்றல் மிக்க சக்தி பெற்றிருக்கிறோம் என்ற இந்த உண்மையைத்தான் அன்று மெய்ஞானிகள் தெளிவுற காட்டியிருக்கிறார். ஆகவே இதை போன்றுதான் நாம் மிருகத்திலிருந்து மனிதனாக தோன்ற வரையிலும் கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை செயல்படுத்தும் நிலைகள். இதை போன்றுதான் ஞானிகள் அனைத்துமே தனக்குள் எடுத்துக்கொண்ட தன் வாழ்க்கையிலே எதிர்கொண்டிருக்கும். இப்ப சாதாரணமாக நாம் எல்லாமே நல்லதாக செய்ய வேண்டும் என்று நாம் தெய்வ சன்னதியிலே செல்லுகின்றோம். நீ தர்மத்தை செய், ஈகையாயிரு, பரிவுடன் இரு, பக்குவமாக இரு, பிறருக்கு உதவி செய்ய மறக்காதே என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆக ஒரு மனிதன் பால் நாம் பரிவு கொள்ளும் போதுதான் நாம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கின்றோம். பரிவு மனம் கொண்டவர்கள் நாம் ரோட்டிலே செல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதே சமயம் பரிவுடன் நாம் இருக்கப்படும் போது கண்ணாடி தன்மை கீழே கிடக்கின்றது. அது காலிலே குத்திவிடும் என்று அதை நாம் கண்ணிலே பார்த்த உடனே பிறருக்கு இம்சை வரக்கூடாது என்று அகற்றப்படுவது இதனுடைய குணம் வேறு. ஆக உயர்ந்த குணத்தை எடுத்து நீக்குகின்றோம். ஆக நாம் முன் அறிவிப்பாக காலில் இங்கே ரோட்ல பாதையில ஒரு முள் கிடைக்கின்றது அல்லது கண்ணாடி செல் கிடைக்கின்றது. ஆக நாம் உணர்வாலை கண்ணினை பார்க்கும்போது அது பிறருக்கு துன்பம் செய்யும் என்ற எண்ணம் வருகின்றது. ஆகனால அந்த எண்ணத்தை கொண்டு துன்பத்தை நீக்கி இந்த முள்ளை நீக்கிவிட்டு நாம் சென்றால் அதை எடுத்துக்கொண்டு சுவாசம் தனக்குள் துன்பம் வருவதை நீக்கும் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்கின்றது. அதே சமயம் ஒருவர் துன்பப்பட்டு ரோட்டிலே செல்லுகின்றனர். அவர் கீழே விழுந்து அவர் வேதனையாலே அவர் துடிக்கின்றார். ஒரு குழந்தை என்று வைத்துக் கொள்வோம். அது கீழே விழுந்தவுடனே அடிப்பட்ட வேதனையை அது துடிக்கின்றது. அதனின்று வெளிப்படும் இந்த சக்தியை சூரியனுடைய காந்த சக்தி அது கவர்ந்து கொள்ளுகின்றது. ஆனால் கவர்ந்து கொண்ட பின் அந்த அலையின் தன்மை தொடர்கின்றது. அதே சமயம் நான் கண்ணுற்று அடிபட்டவனை பார்த்த உடனே அவன் உடலிருந்து வரக்கூடிய இந்த வேதனையான உணர்வுகள் வெளிப்படுவதை என் கண்ணான புலன் அதை இழுக்கின்றது. ஆக கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவிழி ருக்மணி அவன் பட்டதை காட்டுகின்றது. அதே சமயம் சத்தியபாமா அவன் வெளிப்படும் உண்மையான சக்தியை தான் சத்தியபாமா அந்த உண்மையான ஈர்க்கும் சக்தி என்னை நுகரச் செய்கின்றது. ஆனால் நான் நுகரும் போது எடுத்துக்கொண்ட சுவாசம் என் உயிரிலே படும்போதுதான் அந்த உணர்வை ஒராயப்படும் போது அவன் படும் வேதனை என் உடல் முழுவதுக்கும் பட்டு தனக்கு வந்ததாக இந்த பாசத்தின் உணர்வு கொண்டு அவனை காக்கின்றேன். ஆனால் இத்தகைய உணர்வின் தன்மை நான் பெற்றாலும் ஆனால் அவனை காத்து விடுகின்றேன். இந்த உணர்வின் வேக துடிப்பு எனக்குள் உமிழ்நீராக சுரக்கப்பட்டு அவன் பட்ட வேதனை என் உடலுக்குள் அது உருவர செய்து விடுகின்றது. ஆக இதை போல நான் தவறு செய்யவில்லை. நான் எந்த நல்ல குணங்கள் கொண்டு பேசினேனோ அந்த நல்ல குணத்துடன் இது சேர்க்கப்பட்டு இது எனக்குள் அந்த வேதனைப்படும் நிலை வந்து விடுகின்றது. ஏனென்றால் வராக அவதாரமாக இருக்கப்படும் போது கெட்டதை எண்ணாதபடி நல்ல உணவின் சக்தி தனக்குள் சேர்த்து அது கலந்த நிறைகள் கொண்டு உயிரினங்களா இருப்பதை அனைத்துமே தன்னை தற்க எதிரிகள் வந்தால் அந்த எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வை சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை தான் பெற்ற இந்த உணர்வின் தன்மை வரும்போதுதான் எதையுமே தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலாக மனிதனாக பெறும் பொழுது நமக்குள் விளைந்த எண்ண அலைகள் அது உருவருகின்றது. இப்ப நாம் ராகி சோளம் என்று நாம் எத்தனை விதைகள் எடுக்கின்றோமோ அந்தந்த குணத்தை நாம் எண்ணும் போது இது எல்லாம் ஒவ்வொரு விதமான வித்தாக நமக்குள் விளைஞ்சி அந்த உணர்வின் சக்தி வினையாக தன் உயிருடன் ஆத்மாவாக சேர்கின்றது. இப்படி சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாகத்தான் நாம் மிருக நிலையிலிருந்து மனிதனாக பெற்றோம் விநாயகா என்று நாம் சொல்லி விநாயகருடைய தத்துவத்தை கொள்ளுகின்றார்கள். அதனால்தான் கண்ணன் கீதையில என்ன சொல்கின்றான், நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். ஆக கண்ணில்லாத போது தான் பார்க்க வேண்டும் என்று ஏங்கிய நிலைகள் கொண்டது அது சுவாசித்த உணர்வுகள் அதனின் விளைவிலே அது எடுத்துக்கொண்ட நிலைகள் அது கண்ணாக விளைகின்றது.
அது முதல்ல கண் பார்க்க வேண்டும் என்று எண்ணியது. அந்த உணர்வின் தன்மை சுவாசித்து அந்த உணர்வின் நிறைகளை கண் தோன்றியது. கண் தோன்றிய பின் ஒவ்வொன்றையும் தான் நல்லது என்று நினைத்து தன்னை பாதுகாக்கும் உணர்வை பார்த்து பார்த்து தான் சுவாசித்து இந்த உணர்வின் தன்மை அதற்குள் பாதுகாக்கும் உணர்வை விளைத்து அந்த வித்தின் சக்தியை தொடர்ந்து வைத்துக் கொள்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு உடலிலும் எடுத்துக்கொண்ட விளைவின் தன்மையை இவை அனைத்தும் உயிருடன் ஒன்றி தன் உணர்வுடன் ஆகின்றது. இதனால்தான் இந்த உயிரை 10 அவதாரம் இந்த மனித உடல் பெறுவதற்கு முன் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தியது 10 அவதாரம். எந்த நிலையிலும் கடைசியில நரசிம்ம அவதாரம். இந்த மனித உடலுக்குள் நாம் இந்த உயிரின் தன்மை கொண்ட அந்த பின் நரசிம்ம அவதாரம் என்பது, நரசிம்மன் என்ன கேட்கிறார்? அன்று ஒரு அசுரன், எனக்கு வானத்திலும் எனக்கு அழிவில்லை என்ன விஷ்ணு கிட்ட கேட்கிறான். எனக்கு வானத்திலும் இருக்கக்கூடாது, உலகிலும் எதிலும் எனக்கு எந்த விதமான அழிவு இருக்கக்கூடாது, நான் மிருகத்தாலும் நான் சாகக்கூடாது, ஏனென்றால் மனிதனுடைய நிலைகளும் சாகக்கூடாது என்று வரத்தை வாங்கி வருகின்றான். இதை போல எதிலையுமே ஊடுருவக்கூடிய சக்தி விஷம். தீய சக்தி எதிலுமே இன்னைக்கு ஒரு பால் இருக்கிறது என்றால் சத்து உள்ளது. அது ஒரு துளி விஷம் பட்டு விட்டால் அந்த பாலின் சக்தியை போராட்டும் அனைத்தும் அது இழக்க செய்து தனது கவர்ச்சிக்குள் வைத்துவிடும். இதை போலதான் விண்ணிலே தோன்றிய விஷத்தின் ஆற்றல் மிக்க அந்த சக்திகள் சூரியனானாலும் அது இயக்க சக்தியாக அதை அடக்கி தனக்குள் வரும்போதுதான் அதை செயல்படுத்துகின்றது. அதனால்தான் இங்கே விஷ்ணு மதத்தார் சொல்லும் நிலைகள் கொண்டு நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள் அது நரசிம்ம அவதாரம். இப்ப நாம் ஒருவர் அந்த குழந்தை தவறி விழுந்தது, ஆனால் அதை பார்த்த உடனே வேதனைப்படுகின்றேன். அந்த வேதனையான விஷயம் எனக்குள் போனவுடனே என் நல்ல குலத்தை அழித்து விடுகின்றார். அசுரன் எனக்குள் புகுந்து நல்லதை அவனுக்குள் அடிமையாக்க செய்கின்றார் என்ற இந்த உள்பொருளை நம்மளுக்கு உணர்த்துவதற்குத்தான் அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து மிருகத்திலும் சேர்த்துள்ளாதபடி, மனித உடலிலும் சேர்த்துள்ளாதபடி, ஆகாயத்திலும் இல்லாதபடி, பரந்த வெளியிலும் இல்லாதபடி வாசப்படியில் வைத்துக் கொள்ளுகின்றார். அப்படிங்கிற போது என்ன, நாம் சுவாசிக்கும் இந்த உயிரான நிலைகள் இங்கேதான் வாசப்படி. இங்கே நாராயணனோ சர்வத்தையும் உருவாக்கக்கூடிய நம்ம உடலுக்குள் நாராயணா சர்வத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி உயிராக நிற்கின்றது. இவன் என்ன செய்கின்றான், இந்த வாசப்படியிலே எடுத்து தன் அசுர உணர்வின் வேகத்தை கொண்டு தன் வாசப்படியிலே இங்கே நுழையா வண்ணம் அந்த தீய உணர்வின் தன்மை மாய்த்து விடுகின்றான். மாய்க்கும் போது எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை காக்கும் இந்த ஆற்றல் மிக்க சக்தி எவர் ஒருவர் பெறுகின்றனரோ அவரே அந்த நாராயணன் தொடர் கொண்ட ஒளியும் சிகரமாக பெற முடியும் என்ற மகாபாரதத்துக்கு அன்று வியாசக பகவான் நமக்குள் இவ்வளவு நிலையை தெளிவாக எடுத்து உழைத்து உள்ளார்கள். அதை நாம நரசிம்ம அவதாரம்னா எங்கேயோ இருக்கிறான் கடவுள், அவன் நாராயணன் இப்படி அவசரம் தூணின இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று